எல்ஜிபிடிக்யூ அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு 3 ஜெண்டராக தான் அதை வச்சுருந்தாங்க. இப்போ வந்து போக போக மிருகங்களாக கூட ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அது கரெக்டாக என்னன்னு டிஃபைன் பண்ண முடியாது. என் ஃபேமிலியில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுவேன். முற்போக்குவாதிங்கிறத காட்டுறதுக்கோசம் விட்டுருவோம் ப்ரோ. ஆனால் ஃபேமிலியில் இருந்தால் அது போய் ப்ரோ நம்மளே தட்டி கேட்டுருவோம். நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஃபேமிலின்றப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டா கூட சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண விட மாட்டாங்க. ட்ரெண்டாக என்ன அதை பற்றிலாம் எனக்கு தெரில. ஃபிசிக்கலாகவே தான் ஆறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒரு சில படத்துலாம் வந்து மேலும் லவ் பண்ணுறாங்கன்றது, ஸோ ஒரு ஃபீலிங்ஸாக பார்த்து லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வேற. ஒரு ஜெண்டராக வந்து இது பண்ணி அது வேறு மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அது ஒரு கரெக்டான எஜுகேஷன் வச்சு பண்ணாங்கன்னா கரெக்டாக தெரியும். நியூ ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் வந்துட்டு தே ஆர் அப்ரோச்சிங் லைக் கிவிங் அ குட் அப்ரோச் ஆன் தீஸ் லெஸ்பியன் பீப்புள், கே பீப்புள். ப்ரோ எல்ஜிபிடிக்யூன்னா என்ன, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்க ப்ரோ. எல்ஜிபிடிக்யூனா கரெக்டாக அதுக்கு சொல்ல தெரில. லைக் என்ன சொன்னால், இப்போ நிறைய இது போயிட்டுருக்கு. லைக் ஃபஸ்ட்டு 3 ஜெண்டராக தான் அதை வச்சுருந்தாங்க. இப்போ வந்து போக போக மிருகங்களாக கூட ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அது கரெக்டாக என்னன்னு டிஃபைன் பண்ண முடியாது. மேக்ஸிமம் காமன் ஃபேக்டர் என்னென்னு பார்த்தோம்னா 3 ஜெண்டர்னே வச்சுக்கலாம். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும் தான் இருக்கணும். மற்றபடிக்கு அது அதில் தேவையில்லாத, மற்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தான். இப்போ எப்படி மேல் ஃபீமேலுன்ட்டு ஒரு ஜெண்டர் இது இருக்கோ, எல்ஜிபிடிக்யூ பீப்புளுக்கும் அந்த மாதிரி தான். லைக் அவங்களுக்குன்னு ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு க்ரோத், பயாலஜிக்கல் க்ரோத் இருக்கும். ஸோ அதுக்கான அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்போ பிரிக்கப்பட்டது தான் இந்த எல்ஜிபிடிக்கும். அதில் ஒரு லைக் கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இப்போ நிறையவே அதுக்கு வந்து லைக் எல்ஜிபிடிக்குனா ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட ஜெண்டருக்கு ஏத்தாப்புல வி ஆர் டிஃபைனிங் இட். ஸோ தட் இஸ் வாட். அந்த காலத்தோட இப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெளியில் வராங்க, இன்னும் ரிவீல் ஆகுது. கொஞ்சம் எனக்கு அது அக்செப்ட் பண்ணலாமா என்னன்னு தெரில. ஆனால் பண்ணி தான் ஆகணும். அக்செப்ட் பண்ணாமல் அவங்களும் இதுதான். ஆனால் அது ஒரு மாதிரி பார்க்க நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போது ஒரு பையன் மீசை தாடி எல்லாமே இருக்குது, ஆனால் அவன் வந்துட்டு தோடு போட்டுட்டு சேலை கட்டிட்டு வரது வந்துட்டு அது பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டாக தானே இருக்குது. எனக்கு அப்படி தான் தோணும். ரெண்டாவது இப்போது அந்த பெரேட்லாம் போகிறாங்களே, அப்போது வந்துட்டு இப்போது சின்ன பசங்களோ இல்லை சின்ன குழந்தைங்களோ கேட்டால் அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்கிறது, இவங்க ஏன் இப்படி போகிறாங்க, ஸ்கூல்லேயே அந்த அவேர்னஸ் பரப்புறதெல்லாம் வந்துட்டு தெரில. அவங்க இப்போது சின்ன பசங்களாம் வந்துட்டு தப்பாக அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. லெஸ்பியன், கே, கியூர் அந்த மாதிரியான ஃபுல் ஃபார்ம்ஸ் தான் டிரான்ஸ்ஜெண்டர். இதை தவிர இன்னும் நிறையா இருக்குங்கிறாங்க. அதை நம்ம இந்தியனைஸ் பண்ணோமான்னு தெரில. அது சதர்ன் சைடில் எனக்கு தெரிஞ்சு லெஸ்பியன், கே, டிரான்ஸ்ஜெண்டர் தான் இருக்குது. சொல்லப்போனால் நான் அவங்கள நேராக விட்னஸ் பண்ணதே கிடையாது. மேபி டிரான்ஸ்ஜெண்டரை பார்த்துருப்போம். ஸோ அது உண்மையாலுமே இருக்கா இல்லை அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னு தெரில. இப்போ உங்கள் ஃபேமிலிலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் அப்படி இருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்களா? எங்கள் ஃபேமிலியில் ட்ரான்ஸ் இருக்காங்க, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். எங்கள் சித்தி தான். என் ஃபேமிலியில் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸில் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த பீப்புளெலாம் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பட் இப்போ போக போக நிறைய பீப்புள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க வந்து ஒரு பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. எங்கே போனாலும் முன்னாடி வந்து கொஞ்சம் பிச்சை எடுக்கிறவங்க அப்படிதான் இருந்தாங்க. இப்போ எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சதுலேருந்து தேர் எவ்ரிவேர். ஸோ எல்லாரும் அக்செப்ட் பண்றாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் ஃபேமிலியில் பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக எந்த ஃபேமிலியும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் அது ஒரு கரெக்டாக எஜுகேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் புரிய வைக்கலாம். இன்கேஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அப்படி இருந்தாங்கன்னா நான் லைக் அதை அக்செப்ட் பண்ணி தான் அவனை வேறு வழி இல்லை. அவங்க ஃபீலிங்ஸை வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அது வந்து அப்படி இல்லை, அது வந்து ஒரு இல்யூஷன்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே ஒரு விஷயன்றது வந்து மாறிடும். ஸோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து அது ஃபீலிங்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். அது டிபெண்ட்ஸ் அதில் தான் இருக்குது. முற்போக்குவாதிங்கிறத காட்டுறதுக்கோசம் விட்டுருவோம் ப்ரோ. ஆனால் ஃபேமிலியில் இருந்தால் அது போய் ப்ரோ நம்மளே தட்டி கேட்டுருவோம். சும்மா அது பேச்சுக்கு தான் ப்ரோ. பேசுகிற வரைக்கும் எல்லாருமே பேசுவாங்க, அவங்களுக்குன்னு வந்தால் தான் தெரியும். அது நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஃபேமிலின்றப்போ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லை, அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டா கூட சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ண விட மாட்டாங்க. ஆனால் முன்ன இருந்ததை விட நான் ரொம்ப குழந்தையா இருக்கும் போதுலேருந்தோ இல்லை எங்கள் அம்மா சொன்ன கதையெல்லாம் கேட்குறத விட இப்போ வந்துட்டு அதுக்கு ஒரு கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கு. ஏன்னா இப்போல்லாம் இப்படி இருக்காங்கன்றது வெளியில தெரியுது. ஆனால் இப்பயும் கொஞ்சம் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மென்டாலிட்டி இல்லை. ஆனால் நம்ம ஜென்ரேஷன் பீப்புள் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக ஆகிறப்போ அதை வந்துட்டு நம்ம தான் அதை நார்மலைஸ் பண்ணணும். உங்களோட ஃபேமிலியில் இப்படி ஒருத்தவங்க வரலாம், நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வரலாம். ஸோ அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருக்க போகிறது இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் இருக்க போகிறீங்க. ஒரு 10-15 இயர்ஸ் தெரிஞ்ச பர்சன் வந்து இட்ஸ் நாட் லைக் பிறக்க போதே வந்து அவங்க இப்படி ஆகணும், ஒரு வயசுல அவங்க அப்படி ஆகணும். எப்போ நாங்களாம் சில பேர் சின்ன வயசுலேயே மாறுறாங்க, சில பேர் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ மாறுவாங்க தெரியாது. ஸோ வி ஹாவ் டு அக்செப்ட் இட்.
இட்ஸ் நாட் லைக் மேல் ஃபீமேல் எனிதிங். அது அவங்களோட இஷ்டம், அவங்களோட பிடிச்சிருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்களோ நம்ம அக்செப்ட் பண்ணணும். அவங்க எப்படி நம்மள அக்செப்ட் பண்றாங்களோ நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோஷியல் மீடியா ஒரு ட்ரெண்டுக்காக வந்து இவங்க மாறுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை அவங்க ஃபிசிக்கலாகவே மாறுறாங்க. ரெண்டில் வந்து உங்களோட கருத்து என்ன? அவங்க ட்ரெண்டுக்காக மாறுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சில பேர் இப்போ அந்த ரீல்ஸ் போட்டு பண்ணுறவங்க வந்து அந்த இன்டென்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. இல்லை நார்மலாக இருக்காங்கன்னா அவங்க மேபி அவங்க ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் மாறுறதுனால அந்த மாதிரி ட்ரெண்டாக என்ன அதை பற்றிலாம் எனக்கு தெரில. ஃபிசிக்கலாகவே தான் ஆறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்கள கூட ஓகே தான். ஆனால் அந்த இப்போது என்ன சொல்கிறது, பையனா 2 பொண்ணா மாறுவாங்களே, இல்லை ஒரு பையனே வந்துட்டு நான் வந்துட்டு ஐடென்டிஃபை மை செல்ஃப் அஸ் அ உமன் அந்த மாதிரி பேசுவாங்களே, அந்த மாதிரின்றலாம் வந்துட்டு அது மென்டல் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அது அவங்களா சேஞ்ச் ஆகிறதெல்லாம் கிடையாது. அதான் அந்த வெஸ்டர்னை ரொம்ப அடாப்ட் பண்ணுறனால தான் அது. நான் வந்துட்டு இவங்களெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றேன். இப்போ ஒருத்தவங்க அதை பார்த்துட்டு மாறுறாங்க அப்படின்னு நினைக்கிறா, மாறுறாங்கன்னா அதுவும் அவங்களோட இஷ்டம் தான். மாறணும்னு தோணுச்சுன்னா உங்களுக்கே அதுவும் ஹார்மோனல் சேஞ்சஸ் தான், மாறுங்க. இல்ல அதை ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு என்னதான் ட்ரெண்ட் செட் பண்ணாலும் ரொம்ப நாளுக்கு அதை வந்து அவங்களால சஸ்டைனபிளா இருக்க முடியாது. ஒரிஜினலா ஒரு சேஞ்சஸ் இருக்கிறவங்களால தான் அதே மாதிரியே இருக்க முடியும். இப்போ நான் வந்து ஃபீமேல்னா நான் கொஞ்ச நாளுக்கு என்ன நான் ஒரு லெஸ்பியனா போர்ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாது. ஸோ அதை வந்துட்டு இப்போ ட்ரெண்ட் செட்டுக்காக உள்ள ஒரு ஃபேம்காக பண்றாங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். அவங்கள கண்டுக்கணுன்ற நம்ம அவசியமே கிடையாது, விட்டுடலாம். அது அவங்களால மற்ற லைக் வெளியில இந்த சோஷியல் மீடியால இருக்க லைக் கம்ஃபர்டபுளா ஷேர் பண்றவங்கள நம்ம டிகிரேட் பண்ண வேண்டாம். ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க, ஒரு ஃபீலிங்ஸ்னா இன்னொருத்தர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அதை வந்து அவங்களுக்கு ஒரு சர்க்கிள்குள்ளே வச்சுக்காம அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இது வந்து தப்பு இல்லை, அதை வந்து யார் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அப்படி காட்டாமல் யாருக்கு வேணாலும் ஃபீலிங்ஸ் வரலாம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. அது கரெக்டான ஒரு எஜுகேஷன் மூலியமா பண்ணால் கரெக்டாக இருக்கும் தோணுது. யூடியூப், இன்ஸ்டா அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்புலராக இருக்க பீப்புளை வந்து நம்ம ஈஸியாக அக்செப்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தனுஜா அக்கா வந்து காமெடி பண்ணாங்க, அவங்க இது பண்ணாங்க, அவங்க அக்கான்னு சொல்லி எல்லாருமே இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதே மாதிரி இன்னொருத்தவங்க இருந்தால் அவங்கள வந்து காமெடி ஏற்றுக்க முடியாது. ப்ளஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப வந்து இதுவாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க பண்றதை நீங்க பண்ணிட்டே இருங்க, பேசுறதை பேசிட்டு இருக்க போறாங்க. whatever you do it's up to you and whatever you feel comfortable நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். because people are ready to accept you, people are already accepting you. உண்மையா சொல்ல போனா ஸோ keep doing you, பண்ணிட்டே இருங்க, நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். இப்போ சினிமாவில் வந்து இந்த மக்களை வந்து எப்படி காட்சிப்படுத்துறாங்க? அப்புறம் 2 விதமாகவுமே காமிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மார்க் ஆண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலாச்சி காமிச்சிருப்பாங்க, அது ரொம்ப மார்க் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி காமிக்கக்கூடாது. ஆனால் கோவா படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூர்டாக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வெஸ்டர்னைஸ் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெச்சூர்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இது அந்த மாதிரி அணுகணும், ரொம்ப மார்க் பண்ணக்கூடாது. ஒரு மாதிரி இது பாடி ஷேமிங், அது கீழே தான் கிட்டத்தட்ட வரும். அந்த மாதிரி தான் இது. சோஷியல் மீடியாலன்ற பார்க்குறச்ச தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அதில் பார்த்தோன்னா அவங்களெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இப்போலாம் வந்துட்டாங்க. ஜென்ரலாக இப்போது நாங்களாம் எப்படி வேலைக்கு போகிறோமோ இல்லை பசங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க அதை விடவே அவங்க ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக நிறைய பண்ணுறாங்க. ஆனால் சினிமாவில் காட்டுறப்போ அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னமும் அவங்கள வந்துட்டு ஒரு டவுன் கிரேட் பண்ணுற மாதிரி காட்டுறது, இன்னும் அவங்களுக்கு ஒரு க்ரோத் இல்லாத மாதிரி, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் எஸ்டீம் இல்லாத மாதிரி அவங்கள போர்ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்காததுனால தான் அவங்க வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படி இருந்திருக்காங்க. லைக் ஒரு ட்ரெயினில் போயிட்டு காசு கேட்குறதோ, கடையில் போய் காசு கேட்குறதோ, ஏன்னா நம்மலாம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அதையே இன்னமும் சினிமாவில் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு சினிமாலேயும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டா இப்போ அதை பண்ணிட்டு இருக்க டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் கூட அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் அது யாருமே பண்ண மாட்டாங்க. சோஷியல் மீடியா லைக் தே ஆர் என்கரேஜிங் தீஸ் பீப்புள். பட் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு சில படத்துலாம் வந்து மேலும் லவ் பண்ணுறாங்கன்றது, ஸோ ஒரு ஃபீலிங்ஸாக பார்த்து லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது வேற. ஒரு ஜென்டராக வந்து இது பண்ணி அது வேற மாதிரி ஒரு மேனிப்புலேட்டிவாக பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அது ஒரு கரெக்டான எஜுகேஷன் வச்சு பண்ணாங்கன்னா கரெக்டாக தெரியும். நியூ ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ் வந்துட்டு தே ஆர் அப்ரோச்சிங் லைக் கிவிங் அ குட் அப்ரோச் ஆன் தீஸ் லெஸ்பியன் பீப்புள், கே பீப்புள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்துட்டோன்னா like my college friends, I have college friends who are under this category and they weren't opened up about this. ஆனா கொஞ்சமா அவங்க வெளியில வராங்க. they are dating girls, they are dating boys. So it's good that சில few directors are giving good approach on this. மூவிஸ் தான் மோஸ்டா வந்து கல்பிரிட் நான் சொல்வேன். இப்போ நார்மலா வந்து ஒரு படத்துல வந்து ஒரு பையன் வந்து இன்னொரு பையன் கிட்ட ஒரு மாதிரி அப்படி பேசினா அதை வந்து காமெடியா இது பண்ணிடுறாங்க. ஓகே, உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இல்லைன்னா ஒழுங்கா சொல்லி இது பண்ணலாம். இல்லை நான் ஸ்ட்ரெயிட், எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது வேற. ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லி
இது டீக்ரேட் பண்ணி பேசுறது வேற. ஸோ அது வந்து தப்புன்னு நான் சொல்வேன். நீங்க ஸ்ட்ரைட்டா இருக்கீங்கன்னா நீங்க ஸ்ட்ரைட்டா இருங்க. அவங்களுக்கு பாய்ஸ் பிடிச்சிருந்தா பாய்ஸ் பிடிக்கும், கேர்ள்ஸ் பிடிக்குன்னா கேர்ள்ஸ் பிடிக்கும். இட்ஸ் நாட் ராங். லவ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஜெண்டர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் சொன்னா மூவிஸ் தான் மெயின் காட்டுறது, போர்ட்ரே பண்றது எல்லாமே தப்பாவும் காட்டுறாங்க, கரெக்டாகவும் காட்டுறாங்க. ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் நார்மலா ஒரு படம் எடுக்க போதே பைசெக்சுவல் பீப்புள் வச்சு எடுக்கிறாங்க, டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் வச்சு எடுக்கிறாங்க. பட் இங்க நம்ம கல்ச்சர் பார்த்தா தான் ஜோக் பண்ற மாதிரி, அவங்கள டீக்ரேட் பண்ற மாதிரி எடுக்கும். ஸோ அது எப்போ மாறுதோ அப்போ மோர் இன்க்ளூட் ஆகணும் எனக்கு தோணுது. இப்போ சினிமாவில் இப்போ தான் அதிகமாகுது. நீங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி இல்லை நம்ம முன்னாடி இருக்க ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோவா அந்த இது இருக்காது. இப்போ ரொம்ப காட்டுறாங்க அந்த விஷயம். ஸோ அதுவும் ஒரு தப்பா கரெக்டானு தெரில. ஆனால் அது அவ்வளோவா பண்ணக்கூடாது. ஆகுனா அதை பண்ணுறாங்க. இந்த கம்யூனிட்டி பீப்புள்கிட்ட வந்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? யூ ஆர் பீயிங் யுவர் செல்ஃப், டூ குட். யாரும் வந்து லைக் மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்ட்டு டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் எஸ்டீம். டூ வாட் உங்களால் எதில் எக்ஸல் ஆக முடியுமோ அதை வெளியில் காட்டுங்க. லைக் நம்ம எதனா ஒன்று நம்மளை இந்த மாதிரி டவுன் கிரேட் பண்ணுறாங்கன்னா நம்ம எதனா ஒன்று எக்ஸல் பண்ணி காட்டி தான் ஆகணும். இது வந்துட்டு எல்ஜிபியூட்டிக்காக இருக்கணும்ன்ட்டுலாம் கிடையாது. எந்த ஜெண்டருக்காக இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுங்க, ஷைன் பண்ணலாம், மாஸ்க் காட்டலாம். அவங்களே வந்து அப்போ லைக் என்ன சொல்கிறேன்னா ரெக்வஸ்ட் பண்ணலாம், இது வந்து கரெக்டான ஒரு எஜுகேஷன் கொண்டு போங்க. இது வந்து எல்லாருமே தப்பான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ இதை ஃபீலிங்ஸ்ன்ற ஒரு விஷயமே எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட்டாக மாறுது. லைக் ரேப்பிடோவில் போகவும் முடியல, ஜொமேட்டோவை நம்ப முடியல. லைக் அவங்களே வந்து தனியாக நீங்கள் இன்டர்வியூ அவங்களுக்கே எடுத்தாவே தெரியும், அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் ஹராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நானும் கேட்டிருக்கேன், ஸோ நானும் கேட்கவும் செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் அவங்களே வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம், ஒரு ஃபீலிங் டு ஃபீலிங்ஸ்னு சொல்லிட்டு கரெக்டாக எஜுகேட் பண்ணுங்கள் நிறைய பேர்த்த. அதை வந்து ஹராஸ்மெண்ட்டாக மாறாமல் ஒரு ஃபீலிங்ஸாகவே பாருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணது கரெக்டாக இருக்கும். நீங்களாம் உண்மையாலுமே இப்படி உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்களா இல்லை இந்த மாடர்ன் ட்ரெண்டில் வந்தவங்களா நீங்கன்னு கேட்போம் ப்ரோ.